உடல் அழியும், ஆனால் ஞானம் அழியாது. உடல் ஒரு கூடு, உயிர் ஒரு பயணம். அகத்தியரின் சிஷ்யராக சித்த மரபில் தோன்றிய ஒரு மகா யோகி பாதம் திருமூலர். உடல் ஒரு கூடு, உயிர் ஒரு பயணம். அவனது நேரம் வந்தது. உயிர் பிரிந்தது வலிக்கவும். அந்த அழுகை திருமூலரின் இதயத்தை உலுக்கியது. அவன் உடலினுள் திருமூலர் உயிர் புகுந்தது மௌனமாக. உயிரற்ற உடலைக் கண்ட திருமூலர் கருணையால் ஒரு முடிவெடுத்தார். கருணையால் ஒரு உயிர் மற்றொரு உடலில் புகுந்தது. சமாதியில் இருந்த அவரது உடலை மரணம் என தவறாக எண்ணினர். உலக வழக்கில் அறியாதோர் அதை மரணம் என நடத்தினர். புதிய கூட்டுக்குள் திருமூலர் விழித்தெழுந்தார். அந்த உடலோடும் ஒரு புதிய பயணம் தொடங்கியது. காலம் அவரை கட்டுப்படுத்தவில்லை. தமிழில் சொல்ல வேண்டும் என உணர்ந்து ஊர்களைச் சுற்றி ஞானத்தை பகிர்ந்தார். உடல் ஆரோக்கியம், மன அமைதி, ஆன்மீக ஒழுக்கம் காக்கலை மனிதருக்கான வழி. ஞானம் அவரை எழுத வைத்தது. 3000 திருமந்திரங்கள், உலகுக்கான வழிகாட்டி. ஆண்டுதோறும் ஒரு விழிப்பில் ஒரு மந்திரம் வெளிப்பட்டது. 3000 ஆண்டுகள், 3000 தமிழ்ச்சித்த பாடல்கள். உடல் கோயில், உயிர் சிவன். இதுதான் திருமூலரின் பரிசு.